ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம கருப்பு உளுந்து குக்கீஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ பட்டர் 75 கிராம் எடுத்துக்கிறேன். ரூம் டெம்பரேச்சர் பட்டர் நல்லா விஸ்க் வச்சு நல்லா கலந்து விட்டுருங்க. அது கொஞ்சம் ஒரு மாதிரி சாஃப்ட் ஒரு க்ரீமி ஸ்ட்ரக்சரில் வரும், நம்ம மாசா மாதிரி. ஸோ அந்த டைமில் 1/2 கப்பு ஓகேவா, அதில் பாதி ஒயிட் சுகர் பாதி ப்ரௌன் சுகர் சேர்த்து நல்லா விஸ்க் பண்ணிக்கோங்க. இது கூட 1 கப்பு கருப்பு உளுந்து பவுடர். இதை நான் வீட்டிலையே வறுத்து மிக்ஸி ஜார்லேயே அரைச்சி ஜலிச்சு சேர்த்துருக்கேன். ஸோ இது வெரி ஹெல்த்தி வெர்ஷன் குக்கீஸில், குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ இது கூட 1/2 கப் கோதுமை மாவு சேர்த்துக்கிறேன். இது நல்லா ஜலிச்சு எடுத்துக்கோங்க. ஸோ கட்டிலாம் எதுவும் இல்லாத மாதிரி. இது கூட 1/2 டேபிள் ஸ்பூன் பேக்கிங் பவுடர். நம்ம பேக்கிங் சோடாலாம் எதுவும் சேர்க்கலை, பேக்கிங் பவுடர் மட்டும் சேர்த்துருக்கோம். ப்ளஸ் அது கூடவே நான் ஒரு பிஞ்சு சால்ட் சேர்த்துருக்கேன். நம்ம விஸ்கு நல்லா தட்டினாலே அந்த மாவுலாம் கீழே விழுந்துடும். ஸோ இது கூட நம்ம 1 TSP வெனிலா எசன்ஸ் சேர்க்குறேன். நல்லா கையை வச்சு நம்ம சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். உங்களுக்கு கன்சிஸ்டன்சி ரொம்ப கட்டியாக இருந்துச்சுன்னா ஒரு 2 ஸ்பூன் நீங்கள் மில்க்கு கூட சேர்த்துக்கலாம், காய்ச்சி ஆற வச்சின பாலை. எனக்கு கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருந்துச்சு. ஸோ நான் அதை அப்படியே வச்சுட்டு ஒரு பட்டர் ஷீட்டில் ரேப் பண்ணி ஃப்ரிட்ஜில் ஒரு 10 to 20 மினிட்ஸ் ஃப்ரீசரில் வச்சு எடுத்துட்டேன். ட்ரேயை க்ரீஸ் பண்ணிக்கலாம் ஆயில் ஆர் கீ வச்சு. மீன்வைல் ஓடிஜியை நான் 10 மினிட்ஸ் 180 டிகிரியில் வச்சு ப்ரீ ஹீட் பண்ணிக்கிறேன். இந்த 10 மினிட்ஸில் நம்ம குக்கியை ஷேப் பண்ணி ட்ரேயில் அசெம்பிள் பண்ணிடலாம். ஸோ நைஃப் வச்சு அதை பீசஸ் போட்டுக்கலாம். ஸோ உங்கள் 2 உள்ளங்கையில் க்ரீஸ் பண்ணிவிட்டு நல்லா ரோல் பண்ணணும். ரொம்ப அழுத்தி ரோல் பண்ணக்கூடாது, மேலோட்டமாக ரோல் பண்ணி நம்ம 2 ஃபிங்கர் வச்சு ப்ரெஸ் பண்ணி எடுக்கணும். ஸோ நமக்கு ஒரு ரவுண்ட் ஷேப் கிடைக்கும். நம்ம பட்டர் பிஸ்கெட்லாம் இருக்கும் தெரியுமா, ஸோ அந்த மாதிரி ஷேப்பில் இந்த 2 விரல் மட்டும் ப்ரெஸ் பண்ணணும். ஸோ சைடு எட்ஜஸ்லாம் நீங்கள் சும்மா டேப் பண்ணி எடுத்தாலே போதும். இந்த மாதிரி நான் குக்கீ செஞ்சுக்கிறேன். மீதி இருக்க டோவை நம்ம ரஸ்க் இருக்குது தெரியுமா, ஸோ அந்த மாதிரி நான் கட் பண்ணிக்கிறேன். அந்த ஷேப்பில் நம்ம கட் பண்ணுறது அழகாக தெரியும் நமக்கு. ஸோ ரஸ்க் ஷேப்பில் குக்கீஸ் இருக்கும். ஸோ அந்த சைட் பார்த்தீங்களா. ஸோ எனக்கு இந்த டோவில் 15 குக்கீஸ் கிடச்சிது. ஸோ ப்ரீஹீட்டான அவனில் ஆர் ஓடிஜியில் இதை 15 to 20 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்துக்கலாம். பேக் பண்ணதுக்கப்புறமா குக்கீஸ் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அதை நல்லா ஆற வைக்கணும். ஆற வச்சதுக்கப்புறம் தான் நம்ம அதை எடுத்து பார்க்கணும். இல்லாட்டி நம்ம பேக் பண்ண நெக்ஸ்ட் டே எடுத்தோன்னா அது ரொம்ப சாஃப்டாக இருந்தும் உடஞ்சி போயிடும். ஸோ பேக்கிங் பண்ணி முடிஞ்சிட்டு நான் ஆற வச்சு எடுத்துட்டேன். நல்லா கிறிஸ்பியான பிளாக் உருத் தால் கருப்பு உளுந்து குக்கி ரெடி ஆகிடுச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் மீ.